ஹாய் கைஸ், இந்த படத்தோட கதை என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சோலை கொள்ளை பொம்மை. இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்துருக்கா. ஹீரோ வந்து ஸ்கூல் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா செருப்பு, ஸ்கூலு ட்ரெஸ்ஸு எல்லாமே எதுவுமே இருக்காது, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டு போவார் நம்ம ஹீரோ வந்து. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த ஸ்கூலில் வந்து ஒரு போட்டி நடக்குது. இந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து கலந்துக்கணும் அந்த பையனுக்கு ஆசை. அங்கே திரும்பி அதெல்லாம் சேர முடியாது, நீ உன்ட்டெல்லாம் காசுலாம் இருக்காது சொல்லிட்டு அந்த பையன் திரும்பி வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை வந்து பின்னாடி துரத்திட்டு வருது. அந்த பொம்மை அந்த பொம்மைக்குள்ள ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்து அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த பேய்க்கு ஒரு கொடூரமான முறையில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அந்த பையனுக்கு லாஸ்ட்டாக இன்டர்வியூ சொல்கிறேன். லாஸ்ட்டாக அந்த பையனை இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷமாக நடந்த படம் தான் இந்த படம். அங்கே வந்து லாஸ்ட்டாக அந்த பையன் நினச்சா தான் நடக்குது. அந்த பொம்மை நிறைவேற்றி விடுது. லாஸ்ட்டாக அந்த பொம்மைக்கு அந்த பையன் கேட்குறேன், உனக்கு என்ன தான் நடந்துச்சுன்னு இப்படி கொண்டாங்க இப்படி சொல்ல வராங்க. லாஸ்ட்டாக இந்த ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் பிளாக்கோட கொண்டு போயிருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது. படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. லாஸ்ட்டாக அந்த பொம்மைக்கு என்ன ஆச்சு. இந்த படத்தோட கதை கைஸ். பை கைஸ்.